சாயிரம். யாருமே நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க விருப்பமே படமாட்டார்கள். ஒருபடி தாழ்த்தி வைத்து பார்க்கத்தான் நினைப்பார்கள். அப்படி நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே மற்றவர்களை பற்றி சிந்தித்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, சற்று நில். உன்னிடம் அவசியமாக நான் பேசுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை கேட்காமல் தவிர்த்துவிட்டு சென்று விடாதே என் பிரியமே. உன் அப்பா சொல்கிறேன், இது உத்தரவாக வைத்துக்கொள், வேண்டுதலாகவும் வைத்துக்கொள். ஆனால் கேட்டுவிட்டு பின் சென்றுவிடு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய முயற்சியையும் தோல்விகளில் கிடைக்கும் பயிற்சியையும் கொண்டு அதை வைத்துக்கொண்டு நன்றாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாமே உன் கையில்தான் இருக்கிறது. எல்லாமே உன் நம்பிக்கையில்தான் உள்ளது. ஆம் என் பிரியமே, தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க எப்பொழுதுமே போராடிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. போராட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. விமர்சிக்கப்படாத மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் ஏற்றங்களை காண்பது, வெற்றியை காண்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான். உன்னோடு இருந்து கொண்டே உன்னை ஏமாற்றுபவர்கள் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் எந்த மதிப்பும் கொடுக்காமல் இருப்பவர்கள் உன்னை அவர்களின் தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்பவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் உன்னை விமர்சிப்பவர்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் இவர்களிடம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே விலகியே இருக்க கற்றுக்கொள். அவர்களிடம் நீ சேர வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. பலவீனமானவர்கள்தான் பழிவாங்க துடிப்பார்கள். வலிமையானவர்கள் மன்னித்துவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். இதுதான் அவர்களுக்குள் இருக்கும் வித்தியாசமான குணமாகவே இருக்கும். ஆனால் புத்திசாலிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவார்கள். எதை பற்றியும் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை என் பிரியமே. அவர்களின் அடுத்த கட்ட உயர்வை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திப்பதும் இல்லை. நீ செய்கின்ற வேலையை உண்மையாகவும் நேசித்தும் நீ செய்தால், அப்படி நீ செய்தால் அந்த வேலையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ கடினமாக உழைப்பதை பார்ப்பவர்கள் நீ ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் என்று எதை வேண்டுமானாலும் பேசத்தான் செய்வார்கள் என் பிரியமே. அது அவர்களுடைய வேலைதான். அதற்கெல்லாம் நீ பொருட்படுத்தாமல், கவலைப்படாமல் எதை செய்தாலும் அதை உன்னுடைய முழு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய். நீ உயர்வதை, நீ பிரம்மாண்ட வெற்றி அடைவதை அந்த ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது என் பிரியமே. உன்னுடைய உழைப்பே உன்னை மெருகேற்றும் மிக பிரம்மாண்டமாக. ஆம் என் பிரியமே, தோல்விகளை கண்டு பயந்து ஓடாதே. எந்த விஷயமும் மிக சுலபமாக கிடைத்து விடாது. எளிதில் கிடைக்கும் எதனுடைய அருமையும் உனக்கு புரியவும் புரியாது. எளிதில் கிடைக்கும் எதுவும் நிலையானதாக இருக்கவும் முடியாது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எதுவுமே கிடைக்கப்பெறும். இதுதான் வாழ்வின் ரகசியம். எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் யோசிக்காமல் அதை அப்படியே அப்பொழுதே செய்துவிடு. காரணமே இல்லாமல்
அதை செய்ய வேண்டாம் என்ற எண்ணமும் உனக்கு தோன்றத்தான் செய்யும். இது இயல்பான ஒரு விஷயம்தான். எதையுமே யோசிக்காமல் முடிவு எடுக்க பழகாதே என் பிரியமே. அதே போல ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் எதையும் யோசித்து யோசித்து காலத்தை வீணாக்காமல் உடனே செயலில் இறங்க கற்றுக்கொள். உடனே செயலில் இறங்க கற்றுக்கொள். நல்லவனாக மாறுவது மிக மிக கடினமான விஷயம்தான். நல்லவனாக வாழ்வது என்பது அதைவிட கடினமான விஷயம்தான். கெட்டவனாக இருப்பது என்பது மிக மிக எளிமையான விஷயம்தான். ஆனால் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது எளிதானதை அல்ல என் பிரியமே. எளிதானதை அல்ல, மிக சரியானதை தான் நீ செய்ய வேண்டும். சரியானது, மிக சரியானது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை சாதித்து காட்டு என் பிரியமே. அதை சாதித்து காட்டிவிடு. ஆம் என் பிரியமே, அதுதான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு அழைத்து செல்லும். ஜெயிப்பதற்கு வழி சொல்கிறவர்களின் பின்னால் இந்த உலகம் போகவே போகாது. வழி சொல்பவர்களுக்கு பின்னால் யாருமே போகவே மாட்டார்கள். ஆனால் ஜெயித்தவர்களைத்தான் இந்த உலகம் பின்தொடர செய்யும். இதுதான் நீதியும் கூட. உன்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ யாரும் பார்ப்பதில்லை என் பிரியமே. யாருமே பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும்தான் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கும். அப்பொழுதுதான் அனைத்தும் உனக்கு சாத்தியமாகும். ஆம் என் பிரியமே, நீ எதை பேசுவதாக இருந்தாலும் முதலில் ஜெயித்துவிட்டு பேசு. முதலில் ஜெயித்துவிட்டு பின் பேச பழகு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தோல்வி இல்லாமல் வெற்றிகள் இல்லை என் பிரியமே. தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. நீ எந்த தருணத்தில் தன்னம்பிக்கையை இழந்து வாழத் துவங்குகிறாயோ அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது உன்னுடைய வாழ்வின் வீழ்ச்சிகள் என்பதை புரிந்து கொள். அதுதான் உன் வாழ்வின் வீழ்ச்சிகளாகவே இருக்கும். உன்னை யார் கைவிட்டாலும் நீ தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உனக்கு வரும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீ சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கான அறிவை, அந்த ஒரு அறிவை இன்னும் நீ பெறாமல் இருப்பதுதான் காரணம் என்பதை தெளிவாக உணரப் பழகு. கஷ்டம் வருகிறதே என்று வேதனைப்படாமல் கஷ்டம் வருவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். மீண்டும் அந்த பிரச்சனை உன்னை நெருங்காமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆழ் மனதை நீ சரியாக தயார் செய்தால் தலை சிறந்த ஒருவராக உன்னால் நிச்சயமாக உருவாக முடியும் என் பிரியமே. நிச்சயமாக உன்னால் உருவாக முடியும். எப்பொழுதும் உன்னுடைய நேரத்தை சரியாக கையாள கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய முதன்மையான மதிப்புமிக்க சொத்து என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் நீ விரும்புவதை மட்டும் செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய முழு ஆற்றல் அப்பொழுதுதான் வெளிப்படும். தோல்வி இல்லாமல் வெற்றிகள் கிடையாது என் பிரியமே. உன்னுடைய மனக்கண்ணில் உன்னுடைய வெற்றியை நீ காணாதவரை நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்யவே முடியாது என்பதை உணரக் கற்றுக்கொள். எப்பொழுதும் நல்ல நல்ல சிந்தனையோடு இரு. வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற தீர்க்கமான முடிவோடு இரு. உன் எண்ணம் போல் உன் செயல் போல் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாகவே அமையும். எல்லா தடைகளையும் தாண்டி வாய்ப்பு உன் கண்களுக்கு தெரியுமானால், அந்த வாய்ப்பு உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால்
உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பாய் என்பதில் உனக்கு சந்தேகமே தேவையில்லை என் பிரியமே. சந்தேகமே வேண்டாம், அதுதான் நிதர்சனமாக நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். நினைத்ததையெல்லாம் உடனே அடைய வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம்தான் வாழ்வு முழுக்க நிரந்தர முட்டாளாகவே உன்னை வைத்து விடுகிறது. காரணமில்லாமல் எதுவும் தடைப்படாது, காரணமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது இந்த நொடி, இந்த நிமிடம் நீ செய்யும் செயலில்தான் அடங்கியிருக்கிறது. நீ என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு என்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. நீ செய்யும் நன்மையாலும் மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய பக்தியாலும் மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே. வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையில் திறம்பட செய்து கொண்டே இரு. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி.
இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன், கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற, நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனி வரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயி தேவா. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும்
தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான ரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரி சமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல்
உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்.